வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து நிறைய பெற்றோர்கள் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம கஷ்டப்படக்கூடியது. பெற்றோர்கள்னு இல்லை, மேரேஜ் ஆனவங்க உங்களால வந்து சைல்டு கன்சீவ் பண்ண முடியல, ஐவிஎஃப் மாதிரி வேண்டாம், நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எங்க போய் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுன்றது தெரியாம இருக்கும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லீகலா ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இல்லீகலா வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லி வச்சு அது மூலமாவே பர்த் சர்டிபிகேட்லயே மாற்றங்கள் கொண்டு வரது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. பட் அது வந்து ஹெல்த்தியான பிராக்டிஸ் கிடையாது, லீகலான பிராக்டிஸுமே கிடையாது. இன்னொன்னு, இது வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்டுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து லேட்டர் ஆன் வரலாம். அப்போ லீகலா உங்களுக்கு தான் வந்து நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம், வாட் இஸ் த லா அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனி இந்தியன் சிட்டிசன் 21 இயர்ஸுக்கு மேல நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம். ஐடியலா வந்து கப்பிளுக்கு தான் வந்து அடாப்ஷன் அலவுட். ஆனா இதே வந்து சிங்கிள் லேடிஸுக்குமே அலோவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சிங்கிள் மென்னுக்கு வந்து அடாப்ஷன் அலோவ் பண்றது கிடையாது. ஏதோ 1 or 2 ரேர் கேசஸ்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. லீகல் இது பாத்தீங்கன்னா 1960ஸ்லயே வந்து இதுக்கு ஆக்ட் வந்துச்சு. 1956ல இன்ஃபேக்ட் வந்தது. ஹிந்துஸ், புத்திஸ்ட், சீக்ஸ்க்கு வந்து அந்த ஆக்ட் படி. மற்றபடி முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸுக்கு வந்து 1890லயே வந்து இதுக்காக வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு. 2000க்கு அப்புறம் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்லயுமே வந்து அபேண்டன் அண்ட் அபியூஸ் சில்ட்ரனுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் செட் ஆயிருக்கு. இந்த ஏன் லீகல் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஈவன் த்ரூ கவர்மெண்ட் நம்ம போறது வந்து இட் இஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா சேஃப்டிக்கு. இதுல செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரோட கம்பைன்ட் ஏஜ், அதாவது மதர் ஃபாதர் 2 பேரோட ஏஜ் நீங்க ஆட் பண்ணும்போது 90 இயர்ஸுக்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை வந்து அடாப்ட் பண்ண முடியாது. உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து சைல்டு வந்து உங்களுக்கு அடாப்ஷனுக்கு கொடுப்பாங்க. பட் உங்களோட கம்பைன்ட் ஏஜ் வந்து 90க்கு கீழே இருந்தது அப்படின்னா 1 இயருக்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டு வந்து நீங்க அடாப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்லலாம் வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க. 3 குழந்தைங்க உங்ககிட்ட காட்டிட்டு அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரா அப்படின்னு சொல்லி இந்தியாவோட CARAன்னு சொல்லுவோம். காரா ஆர்கனைசேஷனோட வெப்சைட்ல நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஒர்க்கரோட விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தையை வளர்த்தக்கூடிய அளவுக்கு மென்டல் மெச்சூரிட்டி அண்ட் பினான்சியல் சப்போர்ட் வந்து போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில இண்டிவிஜுவல் அடாப்ஷன் ஏஜென்சிஸ் வந்து காராவோட அவங்க வந்து இணைந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் அடாப்ஷன் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வெப்சைட் மூலமாவும் பதிவு பண்ணலாம். இந்த ஏஜென்சிஸ் கிட்ட போயிட்டு அவங்க மூலமா காரா வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். யூசுவலா அடாப்ஷன் ப்ராசஸ்க்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆயிடும். அதனால நீங்க வந்து இதுக்கு நல்ல பிளான் பண்ணி பண்ணணும். திடீர்னு இன்னைக்கு யோசிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு சைல்டு அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து லீகலா அவங்க செக் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ஒரு குழந்தை வேண்டான்னு பயாலஜிக்கல் பேரண்ட் வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க, இல்ல தொட்டில் குழந்தையில போட்டிருக்காங்க, அந்த திட்டத்துல போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தை வந்து மனரீதியா அதோட வளர்ச்சி நார்மலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, மெடிக்கலா வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஏதாவது ஜெனட்டிக்கான ப்ராப்ளம், HIV மாதிரி ப்ராப்ளம்ஸ், இல்ல வேற ஏதாவது வந்து சீரியஸான இல்னஸ் இருக்கா அப்படின்றது அந்த ஒரு ஃபுல் இவாலுவேஷன், பிளட் இவாலுவேஷன் பண்ணி அந்த சைல்டு வந்து இட் இஸ் ரெடி ஃபார் அடாப்ஷன் அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம், சைல்டுக்கு வந்து ரொம்ப சிவியர் இல்னஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு ஹெல்த்தி பேபிஸை தான் வந்து அடாப்ஷனுக்கு இப்போ அலோவ் பண்றாங்க. ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல சைல்டுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு, மூளவளர்ச்சி குன்றிய குழந்தையா இருக்கு, இல்ல ஒரு ரொம்ப சிவியரான இல்னஸ் இருக்கு, அதை வந்து ஒரு பேரண்ட் அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்குமே ஸ்பெசிஃபிக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதையுமே காரா வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏஜென்சி எதுக்கு இருக்கு அப்படின்னா குழந்தையோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமா இதை வந்து நம்ம செஞ்சுக்கிறது வந்து எங்க ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லீகல் ப்ரொசீஜர் கிடையாது, ஆக்சுவலா அது கிரிமினல் ஒஃபென்ஸ். அது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் வந்துருச்சு அப்படின்னா அது பிளாக்மெயில் மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு, ஆர் யூ ரெடி ஃபார்
அடாப்ஷன் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பெற்றோர்கள் வந்து ஆசைப்பட்டு அடாப்ட் பண்றவங்க இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா கவுன்சிலிங்ல பார்க்கக்கூடியவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம் மேம், இப்ப எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து இனிஷியலா கவுன்சிலிங் போகிறது கூட நல்லது. ஏன்னா அந்த காரா வெப்சைட்ல இருந்து அவங்க சோஷியல் ஒர்க்கர் அனுப்பும் போது கூட இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சைல்டை ரேஸ் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கான்றது செக் பண்றதுல இது ஒரு ரொம்ப முக்கியமான அசஸ்மெண்டா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்னும் போது இன்னொரு நம்மளோட ஓன் சைல்டை ரேஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்படுவோம். அப்ப இன்னொரு சைல்டு வரும்போது அதை வந்து பொறுமையா உங்களால வந்து அன்பு செலுத்தி வளர்த்த முடியுமான்றது கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்க வந்து சரிப்படுத்திக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது, அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சில இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் வந்து சைல்டோட 6 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ரெகுலரா ரெக்கார்ட்ஸ் அனுப்பணும். சைல்டோட பர்த்டேக்கு உண்டான போட்டோஸ் இல்ல அவங்க வந்து ஸ்டடீஸ் பண்றதுல ஸ்கூலோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏஜென்சிக்கு நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா சைல்டு அபியூஸுக்கு வந்து இது ஒரு டூல் ஆயிடலாம். நிறைய பேர் வந்து இப்போ பீடோஃபிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சில்ட்ரனை தப்பான முறையில யூஸ் பண்றவங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் சோஷியல் ஒர்க்கரோட சடன் விசிட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இது ஏன் அப்படின்னா இந்த சைல்டை வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்க. நம்ம வந்து மீண்டும் இதை பத்தி நாளைக்கு பேசும்போது ஒரு சைல்டை நீங்க அப்படியே அடாப்ட் பண்ணியிருந்தா அந்த சைல்டை வந்து எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அந்த குழந்தைக்கு அவங்க அடாப்ட் ஆயிருக்காங்கன்றது சொல்லணும். அதே சமயத்துல அந்த குழந்தை வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் எது கொடுத்தாலும் அதை நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது நாளைக்கு நம்ம பேச போறோம். ஏன் அப்படின்னா இது உங்களுக்குமே ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், அவங்கள குழப்பக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஸோ அதனால மீண்டும் இதை நாளைக்கு பேசலாம்.